இந்த உலகத்தில் பலர் பிறக்கிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள். ஆனால் மிகச்சிலர் மட்டுமே மற்றவர்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஆன்மாதான் அன்னை தெரசா. ஏழைகளின் தாய், அனாதைகளின் நம்பிக்கை, அன்பின் உருவம். இன்று நாம் பார்க்கப் போவது மனிதநேயத்தின் சின்னமாக வாழ்ந்த அன்னை தெரசாவின் உண்மையான வாழ்க்கை பயணம். பிறப்பு மற்றும் குழந்தை பருவம். அன்னை தெரசாவின் இயற்பெயர் அக்னஸ் கான்ஷா போயாஜியு. அவர் 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி மெசிடோனியாவின் ஸ்கோப்ஜே என்ற நகரத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் மிகவும் அமைதியான குழந்தை. இறைவன் மீது அதிக நம்பிக்கை கொண்ட குடும்பத்தில் வளர்ந்ததால் பிரார்த்தனை மற்றும் பிறருக்கு உதவுவது அவரின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியது. அவருக்கு வெறும் 12 வயதாக இருந்தபோது நான் ஏழைகளுக்காக வாழ வேண்டும் என்ற அழைப்பு உள்ளத்தில் எழுந்தது. அது ஒரு சாதாரண எண்ணம் அல்ல, அது உலகையே மாற்றப்போகும் விதி. கன்னியாஸ்திரி வாழ்க்கை. 18 வயதில் அக்னஸ் தனது குடும்பத்தை விட்டு வெளியேறினார். அவர் அயர்லாந்தில் உள்ள லொரேட்டோ சகோதரிகள் என்ற கிறிஸ்தவ அமைப்பில் சேர்ந்தார். அங்கேதான் அவருக்கு தெரசா என்ற பெயர் வழங்கப்பட்டது. பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். 1929ஆம் ஆண்டு அவர் இந்தியாவின் கொல்கத்தா நகரத்திற்கு வந்தார். அங்கே ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றினார். அவர் மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். ஆனால் பள்ளி சுவர்களுக்கு வெளியே இருந்த ஏழை மக்களின் துயரங்கள் அவரின் இதயத்தை உடைத்தன. வாழ்க்கையை மாற்றிய அழைப்பு. 1946ஆம் ஆண்டு ஒரு நாள் ரயில் பயணத்தில் இருந்தபோது அவருக்கு ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டது. அனைத்தையும் விட்டு ஏழைகளுக்காக சேவை செய் என்று இறைவன் தன்னை அழைக்கிறார் என்று அவர் உணர்ந்தார். அந்த நாளில் அவரின் வாழ்க்கை முழுவதும் மாறியது. அவர் ஆசிரியர் பணியை விட்டார். வெள்ளை நிற நீல ஊரம் கொண்ட எளிய சீலையை அணிந்தார். அதுவே பின்னர் உலகம் முழுவதும் அறியப்பட்ட அன்னை தெரசாவின் அடையாளமாக மாறியது. மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி. 1950ஆம் ஆண்டு அன்னை தெரசா மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பை தொடங்கினார். அந்த அமைப்பின் நோக்கம் ஒன்றே, யாராலும் நேசிக்கப்படாதவர்களை நேசிப்பது. அவர்கள் தெருக்களில் கிடந்த நோயாளிகளை காப்பாற்றினர். பசியால் தவித்தவர்களுக்கு உணவு அளித்தனர். கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு தாயானார்கள். மரணத்தின் விளிம்பில் இருந்தவர்களுக்கு கூட அன்புடன் இறுதி நிமிடங்களை கொடுத்தார்கள். அன்னை தெரசா சொன்ன ஒரு வரி உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் சிறிய காரியங்களை மிகுந்த அன்புடன் செய்ய முடியும். உலகத்தின் பாராட்டு. அன்னை தெரசாவின் சேவை இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் பரவியது. பல நாடுகள் அவரை பாராட்டின. 1979ஆம் ஆண்டு அவருக்கு உலகின் உயர்ந்த அமைதி விருதான நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த விருதை பெற்ற போதும் அவர் மிகவும் எளிமையாகவே வாழ்ந்தார். அவர் சொன்னார், இந்த விருது எனக்காக அல்ல, இது ஏழைகளுக்காக. அவரின் மனம் முழுவதும் மற்றவர்களுக்கான அன்பால் நிரம்பியிருந்தது. விமர்சனங்களும் சவால்களும். அன்னை தெரசாவின் வாழ்க்கையில் சவால்களும் இருந்தன. சிலர் அவரை விமர்சித்தார்கள், சிலர் அவரது பணியை கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர் தனது சேவையை நிறுத்தவில்லை. ஏனெனில் அவர் நம்பியது ஒன்றே, அன்புதான் உலகத்தை மாற்றும் சக்தி. இறுதி நாட்கள். வயது அதிகரித்த போது அவரின் உடல்நிலை பலவீனமானது. ஆனால் கடைசி வரை அவர் சேவையை தொடர்ந்தார். 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னை தெரசா உயிரிழந்தார். அந்த நாள் உலகம் முழுவதும் மக்கள் கண்ணீர் சிந்தினர். ஏனெனில் ஒரு பெண் மட்டுமல்ல, ஒரு அன்பின் சக்தி இந்த உலகை விட்டு பிரிந்தது. மறக்க முடியாத மரபு. இன்று கூட அன்னை தெரசாவின் அமைப்புகள் நூற்றுக்கணக்கான நாடுகளில் செயல்படுகின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் அவரின் வழியில் சேவை செய்து வருகின்றனர். 2016ஆம் ஆண்டு கத்தோலிக்க திருச்சபை அவரை செயின்ட் தெரசா என்று புனிதராக அறிவித்தது. ஆனால் உலக மக்களுக்கு அவர் என்றுமே அன்னை தெரசாதான்.
இந்த உலகத்தில் பணம் சம்பாதிப்பவர்கள் பலர், அதிகாரம் பெறுபவர்கள் பலர். ஆனால் மற்றவர்களின் கண்ணீரை துடைப்பவர்கள் மிக குறைவு. அன்னை தெரசா அந்த அரிதான மனிதர்களில் ஒருவர். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம், அன்பு செய்ய பணம் தேவையில்லை, ஒரு நல்ல இதயம் மட்டும் போதும்.